மேத்ஸ் தாத்தா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ பயிற்சி 3.4 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். சில விலங்குகளின் அதிக வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. யானை 20 km/மணி, சிங்கம் மணிக்கு 80 km, சிறுத்தை மணிக்கு 100 km. 1 யானை மற்றும் சிங்கம், 2 சிங்கம் மற்றும் சிறுத்தை, 3 யானை மற்றும் சிறுத்தை ஆகியவற்றின் வேகங்களின் விகிதங்களை எளிய வடிவில் காண்க. மேலும் எந்த விகிதம் மிகச்சிறியது என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த விகிதம் மிகச்சிறியது என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யானை மற்றும் சிங்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ யானையின் வேகம் மணிக்கு எவ்வளவு அப்படின்னா 20 km ஈஸ்ட்டு சிங்கத்தின் வேகம் மணிக்கு எவ்வளவு அப்படின்னா 80 km. சுருக்க முடியுமான்னு பார்க்கலாம். 1 20 20, 4 20 80. அப்போ இதை எப்படி மாறிடும் அப்படின்னா 1:4 அப்படின்னு மாறிடும். ரெண்டாவது சிங்கம் மற்றும் சிறுத்தை. சிங்கம் மற்றும் சிறுத்தை ரெண்டாவது. இப்போ சிங்கம் மற்றும் சிறுத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது 80:100. அப்போ 4 20 80, 5 20 100. அப்போ இது என்னவாயிரும் அப்படின்னா 4:5 ஆயிரும். சமக்குறி தான். அதுவும் இம்ப்ளைஸ் வேண்டியதில்லை, இதில் சமந்தான் அது. அதுக்கு அடுத்தபடியாக யானை மற்றும் சிறுத்தை. யானை மற்றும் சிறுத்தை. இப்போ யானை மற்றும் சிறுத்தை அப்படின்னா 20:100. அப்போ 1 20 20, 5 20 100 = 1:5. இதில் எந்த விகிதம் மிகச்சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 விகிதங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சமான விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் 1:4 அப்படிங்கிற அந்த விகிதம் எப்படி மாறிடும் அப்படின்னா 1/4 மாறிடும். அப்போ 4:5 அப்படிங்கிற விகிதம் 4/5. அதுக்கடுத்து 1:5 அப்படிங்கிற விகிதம் 1/5 மாறிடும். இப்போ பகுதியில் வேற வேற நம்பர் இருக்கு. இப்போ மிச்சமாக கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா 20 தான் வரும். மிச்சமாக என்ன வரும் அப்படின்னா 20 வரும். அப்போ 1/4 சமான பின்னம் கண்டுபிடிச்சோம்னா பகுதியும் தொகுதியும் 5ஆல் பெருக்கணும். ஒவ்வொரு 5 5 5/20. அதுக்கடுத்து 4/5 மிச்சமாக கண்டுபிடிச்ச நம்பர் பகுதியில் வரணும் அப்படின்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ 16/20. அதுக்கடுத்து 1/5 × 20 வரணும்னா 4ஆல் பெருக்கணும். இங்கே 4ஆல் பெருக்கணும். 4/20. அப்போது இது 5/20, 16/20, 4/20. இப்போ சிறியது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறிய விகிதம் அல்லது சிறிய விகிதம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4/20 தான் சிறியது. இதற்கு உண்டான விகிதம் என்னது அப்படின்னா 1/5. அப்போ 1:5 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சிறிய விகிதம். அடுத்து 2ஆம் கணக்கு. ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் எத்தனை நிர்வாகிகள் இருப்பர் என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம ஓரலகு முறையில் கண்டுபிடிப்போம். 1500 மாணவர்களுக்கு 1500 மாணவர்களுக்கு எவ்வளவு ஆசிரியர்கள்னா 50 ஆசிரியர்கள். 1500 மாணவர்களுக்கு 50 ஆசிரியர்கள். அப்படியானால் 1800 மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் வேணும் அப்படின்னா 1500க்கு 50 ஆசிரியர்கள் × 1800. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்பர் பெருசாக இருக்கிறதுனால வேண்டியதில் எப்படி நம்ம போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 0க்கு 0 அடிச்சிடுறோம். அப்போ 3 5 15, 5 50, 1 3 3, 6 3 18. அப்போ எத்தனை ஆசிரியர்கள் வேணும் அப்படின்னா 60 ஆசிரியர்கள் வேணும். எத்தனை ஆசிரியர்கள் வேணும் அப்படின்னா 60 ஆசிரியர்கள். அதுக்கப்புறம் 50
இப்போ நிர்வாகிகள் வேணும் நமக்கு. அதே 1500 மாணவர்களுக்கு 5 நிர்வாகிகள். அப்படியானால் 1800 மாணவர்களுக்கு 1500, அப்போ 5/1500 இன்ட்டு 1800, அப்போ 0க்கு 0, 0க்கு 0 அடிச்சிடுறோம். 1 5 5, 3 5 15, 1 3 3, 6 3 18. அப்போ எத்தனை நிர்வாகிகள் வேணும் அப்படின்னா 6 நிர்வாகிகள் வேண்டும். 1800 மாணவர்களுக்கு 60 ஆசிரியர்கள் வேண்டும், 6 நிர்வாகிகள் வேண்டும். அடுத்து 3ஆம் கணக்கு. என்னிடமுள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் ஒரு 3 கேள்வி கொடுத்திருக்காங்க. ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற கனசதுரங்களின் விகிதம் என்ன? பச்சை மற்றும் நீலம் கனசதுரங்களின் விகிதம். ஒரு வண்ணம் மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கனசதுரங்கள் எண்ணிக்கை எழுதிக்கிறோம். பச்சையில் 3, நீலம்ல 9, மஞ்சள்ல 4, ஆரஞ்சுல 8. முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன கேட்டிருக்காங்க. ஆரஞ்சு மற்றும் மஞ்சள், ஆரஞ்சு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8 மஞ்சள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4. சுருக்க முடியுமான்னு பார்த்தா 1 4 2 8. அப்போ இது என்னவாயிரும் அப்படின்னா 2:1 ஆயிரும். 2:1. அடுத்து 2வது பச்சை மற்றும் நீலம். பச்சை மற்றும் நீலம். இப்போ பச்சையில் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, நீளம்ல எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9. சுருக்க முடியுமான்னு பார்த்தா 1 3 3, 3 9. அப்போ என்ன மாறிடும்? 1:3 மாறிடும். 1:3 மாறிடும். இப்போ 3வது அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா இப்போ பச்சை நிறத்தை எடுத்துக்கிட்டா அது நீலம், மஞ்சள், ஆரஞ்சு அப்படிங்கிற 3 கலரோட என்னவாகும் அப்படின்னா விகிதத்தை அமைக்கும். அப்போ ஒரு கலர் 3 கலரோட விகிதத்தை அமைக்கும். ஒரு கலர் 3 கலரோட விகிதத்தை அமைக்கும். அப்போ நமக்கு எத்தனை கலர் கொடுத்துருக்காங்க? 4 கலர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கலரும் எத்தனை கலரோட விகிதத்தை அமைக்கும் அப்படின்னா 3 கலரோட விகிதத்தை அமைக்கும். அப்போ 12 விகிதங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு கலர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கலரை தவிர மீதி 3ஓட அது என்ன பண்ணும் அப்படின்னா விகிதம் அமைக்கும். அதே மாதிரி 4 கலரும் மீதி இருக்கக்கூடிய 3 கலரோட விகிதத்தை அமைக்கும். ஆக மொத்தம் நமக்கு எத்தனை விகிதங்கள் வரும் அப்படின்னா 12 விகிதங்கள் வரும். அடுத்து 4ஆம் கணக்கு. பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். A:B மற்றும் B:C ஆகியவற்றை காண்க. இவை விகித சமமா என சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி பெறுவது போல் ஏ 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்போ கணக்கில் கேட்டிருக்கிறது A:B தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ தான் முதல்ல வரணும். அப்போ 2 மடங்கு 2:1. 2வது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சி பெறுவது போல் பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மடங்கு. அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா B:C கேட்டிருக்காங்க. அப்போ பி என்னது அப்படின்னா 2 மடங்கு. அப்போ 2:1. அப்போ இவை விகித சமமா அப்படின்னு பார்த்தா இங்கே 2:1 தான் வருது, இங்கே 2:1 தான் இல்லை. அல்லது இதை பின்னமாக எழுதினாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2/1 வரும். இதை எழுதினாலும் நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா 2/1 தான் வரும். அப்போ இது விகித சமம். இப்போ 5ஆம் கணக்கு. தமிழ்நாட்டின் சத்துமிக்க உணவான கேழ்வரகு களியை செய்வதற்கான தேவையான பொருட்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கேழ்வரகு மாவு 4 குவளை, உடைத்த பச்சரிசி 1 குவளை, தண்ணீர் 8 குவளை, நல்லெண்ணெய் 15 மில்லி, உப்பு 10 மில்லிகிராம் சொல்லியிருக்காங்க. மில்லி லிட்டர் நல்லெண்ணெய். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் பொழுது தேவைப்படும் உடைத்த பச்சரிசியின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 குவளை கேழ்வரகு தான் பயன்படுத்தணும்.
இங்கே 4 குவளைக்கு ஒரு குவளை சொல்லியிருக்காங்க. 4 குவளைக்கு ஒரு குவளை. அப்போ ஒரு குவளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ 4 குவளைக்கு ஒரு குவளை. அப்போ ஒரு குவளை கேழ்வரகுமாக தான் வேணும். அப்போ பச்சரிசி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 1/4 பங்கு வரணும். எவ்வளோ வரணும்னா 1/4 தான் வரணும் பச்சரிசி. கரெக்ட். நல்லா பாருங்கள், 4 குவளைக்கு ஒரு குவளை. அப்போ இதில் ஒரு குவளை வேணும்னா இதில் 1/4 பங்கு தான் நமக்கு வேணும். அடுத்து 16 குவளைகள் தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவளைகள் கேழ்வரகு மாவு பயன்படுத்த வேண்டும்? 8 குவளைக்கு 4 குவளை கேழ்வரகு மாவு. அப்போ 16 குவளைனா இதை 2ஆல் பெருக்கிறோம். அப்போ இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 8 குவளை, 8 குவளைகள். அதுக்கடுத்து மேற்குறிப்பிட்டவற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்புபடுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ விகிதத்தில் தொடர்புபடுத்தணும்னா ஒரே அழகாக இருக்கணும். அப்போ குவளை 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 இது மூணுமே கேழ்வரகு, பச்சரிசி, தண்ணீர் மூணுமே குவளையில் இருக்குது. நல்லெண்ணெய் மில்லி லிட்டரில் இருக்குது, உப்பு வந்து மில்லி கிராமில் இருக்குது. அப்போ எந்தெந்த அளவுகளை பயன்படுத்த முடியாது அப்படின்னா நல்லெண்ணெய், உப்பு, நல்லெண்ணெய், உப்பு இந்த ரெண்டையும் பயன்படுத்த முடியாது. அதாவது 15 மில்லி லிட்டரையும் 10 மில்லி கிராமையும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது. ஏன்னா இங்கே மில்லி லிட்டர், இது வந்து மில்லி கிராம்.